கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 3:16-17. நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஒரு சர்ச்சுக்கு போனா, நம்ம போய் ஒரு சண்டே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணா நமக்கு ரொம்ப மன ரம்மியமா இருக்குங்க. இல்ல சண்டே நான் சர்ச்சுக்கு போகலாம், அந்த வாரமே எனக்கு முழுமை அடையாத மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? இல்ல கடவுள் சொல்றாரு, நீங்க சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சர்ச்சுக்கு போறது நல்லதான். பட் ஆனா நான் எங்க குடியிருப்பேனா, நான் எங்க வாசமா இருப்பேனா, உங்களுடைய இருதயத்துல உங்களோடு தான் நான் குடியிருக்கிறேன், உங்களுக்குள்ள தான் நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு இல்லையா? நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, சாலமோன் கட்டின அந்த பரிசுத்த ஆலயத்துல தேவன் எங்க இருந்தாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல எங்க இருந்தாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவன் இருப்பார் இல்லையா? அந்த இடத்துல வாசமா இருக்கிறது இல்லையா? அது மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இல்லையா? ஹோலி ஆஃப் ஹோலின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாசம் செஞ்சார். இப்போ புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு பெரிய ஒரு திரைச்சீலை இருந்தது. அது கிழிக்கப்பட்டது இல்லையா? கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்க முடியும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட வாசமா இருக்கும்போது இல்லையா? அவரை நம்ம தரித்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளோடு நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் தேவன் அங்க வாசமா இருப்பார். நம்மளே ஒரு குப்பையும் கூளையுமா வச்சுக்கிட்டு நம்ம தேவன் நம்ம கூட இருப்பாருன்னா கண்டிப்பா இருக்க மாட்டார் இல்லையா? எப்படி நீங்க பழைய ஏற்பாடு காலம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆலயம் 3 விதமா பிரிக்கப்பட்டது. ஒண்ணு பலிபீடம், ஒண்ணு பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம சரீரம், ஆத்மா, ஆவி 3ஆ நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். நம்ம நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம 3ஆ இருக்கோம். எப்படின்னா சரீரம், ஆத்மா, ஆவி. இந்த 3லயுமே தேவன் பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். அப்பதான் என்ன பண்ணுவார்? தேவன் நம்ம ஆவியில வாசமா இருப்பார் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஃப்ளெஷ்ஷுக்குரிய காரியங்கள், அதாவது மாம்சத்துக்குரிய பாவங்களை இன்னும் நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே நம்ம இன்னும் அதை விட்டு வெளியே வரவே இல்லை. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம், மாம்சத்துக்குரிய பாவங்கள் என்ன? இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க? சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, மாம்சத்தின் இச்சை நிறைய இருக்கு இல்லையா? விபச்சாரம் பண்றாங்க. உண்மையா நிறைய இடத்துல விபச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நிறைய இடத்துல அந்த விபச்சாரங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய காரியங்களே இன்னும் நம்ம விட்டு வெளியே வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாம்சத்துக்குரியதை பரிசுத்தம் பண்ணினாதான் அடுத்ததுக்கு என்ன, எங்க எங்க போக முடியும்? இந்த ஆத்மாக்குள்ள போக முடியும். நமக்கு மாம்சமே இன்னும் சுத்தமா இல்லை, நம்ம எப்படி ஆத்மாக்குள்ள போவோம் இல்லையா? ஆத்மால என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 17:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யான் இல்லையா? ஸோ நம்ம இருதயம் தான் ரொம்ப இல்லையா? நம்ம அந்த இருதயத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுது? நம்ம ஆத்மா எல்லாமே செய்யுது இல்லையா? அது என்ன செய்யுதுன்னா, பெருமை, நிறைய நேரத்துல பெருமை இருக்கு, பொறாமை இருக்கு, வன்கண்கள் இருக்கு, தவறானதை சிந்திக்குது, அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லுது. இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, நம்மளுடைய இருதயத்துல இருந்து தான் வருது. இது இந்த ஆத்மா இல்லையா? நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. எப்படின்னா, என்னுடைய மாம்சம் என்ன நினைக்குதோ இந்த ஆத்மா செய்யுது இல்லையா? எனக்கு ஒரு பொருள் மேல இச்சையா இருக்குன்னா, அந்த 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 இச்சை எங்கிருந்து வருதுன்னா, இந்த ஆத்மா திங்க் பண்ணுது இல்ல, எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பெண் மேல எனக்கு இச்சையா இருக்கிறேன் இல்ல, அந்த மாதிரி உள்ள திங்க் பண்ணி அது என்ன ஆகுது? நம்மளுடைய மாம்சம் அதுக்கு செயல்பட்டு கொடுக்குது இல்லையா? ஸோ முதலாவது என்ன பண்ணணும்? நம்ம மாம்சத்தை சுத்திகரிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் சுத்திகரிக்கணும் இல்லையா? நிறைய நேரத்துல நான் இந்த பாவம்லாம் செய்யறதில்ல, நான் குடிக்கிறதில்ல, நான் சிகரெட் குடிக்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இச்சையா இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது நான் யார் மேலேயும் பொறாமல்லாம் வைக்கிறது இல்லைங்க, நான் யாரையும் வன்கண் வைக்கிறது கிடையாது, புறங்கூறுறது கிடையாது, நான் அன்பா இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் ஆவிக்குரிய பாவங்கள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துக்கலாம், நான் நல்லவங்க இல்லையா? நான் அந்த பாவி மாதிரிலாம் கிடையாது, அந்த குடிகாரன் மாதிரிலாம் கிடையாது. நான் கரெக்டாக சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநீதியை வைத்துக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? ஆவிக்குரிய பாவங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு தாழ்த்தணும். நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தீங்களா? அதாவது வானத்திலிருந்து கீழே இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுயத்தை நம்ம வெறுத்து கடவுளுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3யுமே நம்ம கிளென்ஸ் பண்ண முடியும். இந்த 3யுமே நம்ம கிளென்ஸ் பண்ணாதான்
இயேசு கிறிஸ்து நம்மளோட வந்து வாசமா இருப்பார். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து தேவனோடு உறவாட முடியும். இந்த தேவனோடு உறவாடுதல் இல்லன்னா, நம்ம வந்து வழி விலகி போயிரும். நம்ம வந்து பரம காணான ருசி பார்க்காமயே போயிடும் இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? சர்ச்சுங்கிறது வந்து ஒரு பில்டிங் கிடையவே கிடையாது இல்லையா? நம்ம தான் சர்ச், நம்ம தான் ஆலயம். தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கும்போது, அந்த ஒரு பீஸ் இல்லையா? எட்டர்னல் பீஸ் இல்லையா? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உனக்கு கொடுக்க வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த சமாதானம் நம்ம கூட இருக்கும். ஸோ முதலாவது வந்து நம்ம வந்து இந்த மாம்சத்துக்குரிய பாவங்கள், ஆத்துமாக்குரிய பாவங்கள், ஆவிக்குரிய பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கி போட்டுட்டு, ஆவியானவர் நம்ம வர வச்சு, அவரு நம்ம அவர் கூட வாசமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற மாரி ஆயிரும். நம்மளும் வந்து தேவனோடு ஒரு உறவாடுகிற வாழ்க்கை நமக்கு தேவன் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.